அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, அவர் ஒரு அழகான இளம் தலைவர். சும்மா சுனாமி மாதிரி அதாவது கேட்பாரற்று கிடந்த ஒரு கட்சியை அனைவரும் உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சக்தியாக வளர்த்தெடுத்த ஒரு இளம் தலைவர். பக்கத்து மாநிலமான கர்நாடகத்தில் ஐபிஎஸ் பணியில் இருந்து சிங்கம் படத்தில் வர்ற சூர்யாவுடவும் 4 மடங்கு சக்தியுடன் அந்த மாநிலத்தில், ஏன்னா சினிமாவில் நடிக்கிறது வேறு, ஆனால் நிஜத்தில் சிங்கமாக கர்நாடக சிங்கம் என்று பெயர் எடுத்து அங்கே உள்ள ரவுடிகளையும் குற்றவாளிகளையும் மிக கடுமையாக ஒடுக்கிய ஒரு மாபெரும் இளைஞர் தலைவர்னு நான் சொல்லலை, இளைஞர், மாபெரும் இளைஞர். அப்படிப்பட்ட ஒரு இளைஞரை இந்த கட்சி பிஜேபி சரியான நேரத்தில் கையில் எடுத்தாங்க. 2021 அவர் தலைவராக வரார். அது வரைக்கும் பிஜேபியை பற்றி மக்கள் மத்தியிலையும் சரி, அனைத்து அரசியல் கட்சிகளும் நக்கல் நையாண்டி. அது ஒரு லெட்டர் பேட் கட்சி. நோட்டா கூட, அதாவது ஓட்டு வேண்டாம்னு ஒரு 300 ஓட்டு 400 ஓட்டு வாங்கக்கூடிய அந்த நோட்டா கூட போய் தான் அந்த கட்சி போட்டியிடும். எங்களுக்கெல்லாம் அது தகுதியே இல்லை அப்படின்னு சீமான் முதற்கொண்டு, அது நோட்டா கூட போய் போட்டி போடுற கட்சிங்க, எதுக்கு எங்ககிட்ட கேட்குறீங்க அப்படின்னு எத்தனையோ தலைவர்கள் இருந்தாங்க, சரிங்களா? அப்போ நோட்டாவோட போட்டி போட்டுக்கிட்டு இருந்த ஒரு கட்சியை தலைவராக உட்கார்ந்த நாளில் இருந்து சும்மா தமிழ்நாடு அரசியலுக்கேற்ற ஒரு இளம் தலைவராக பிஜேபியில் வந்தார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இளைஞர்களுக்கு இப்படி வேகமான தலைவரை தான் பிடிக்கும். அதனால் நடிகர் விஜய் அப்போ வரல. அப்போ நடிகர் விஜய் வர முன்னாடி இருந்த அந்த காலகட்டத்தில் பிஜேபிக்கு அதிகமான இளைஞர்களை இவருடைய செயல்பாடுகள் இழுத்தது. இவர் கொடுக்கக்கூடிய பேட்டி எல்லாமே புள்ளி விவரங்களோட இவரை அடி போக, இவரை விஜயகாந்த் எப்படி கேள்வி கேட்டே அவரை டென்ஷன் ஆக்கி அவரை மண்டகாய வச்சு அவரை தண்ணி அடிக்க வச்சு அவருக்கு தன்னால் மன உளைச்சல் உண்டாக்கி பத்திரிகையாளர் மூலமாக அப்படி ஒரு ட்ரிக்கை 2 கட்சிக்காரங்களுமே பண்ணாங்க. இவர் அதெல்லாம் மிஞ்சிட்டார், தாண்டிட்டார். ஸோ அது ஒரு பெரிய ஃபஸ்ட்டு போராட்டம். அதில் இவர் ஜெயித்தார், சரிங்களா? எந்த பத்திரிகையாளரும் என்ன கேள்வி கேட்டாலும் பொறுமையாக அவங்க கேட்ட புள்ளி வரத்துக்கு மேலேயே அவங்க ஒரு கேள்விக்கு பதில் கேட்டால் இவர் 4 பதில் சொல்லி அவங்க வாயை அடைச்சி அவங்களே இப்போ மரியாதையாக பேசக்கூடிய அளவில் கட்சியை வளர்த்தார், சரிங்களா? போக நிறைய போராட்டங்களை கையில் எடுத்தார். நாட்டை நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தலைவராக வந்தார். ஏன்னா சில ஆளுங்கட்சி இருக்காங்க, அவங்கள தவறு செய்ய போகிறாங்க, இல்லை மக்கள் யாரோ தவறு பண்ணுறாங்க, ஆனால் அதை கண்காணித்து அதை தடுக்க வேண்டிய காவல்துறை என்ன செய்யுது? அப்போ அதில் கோட்டா விடும்போது தான் அந்த ஆளுங்கட்சிக்கு கெட்டவர் ஆகுது. அந்த கெட்டவர் ஆகும்போது அதை மற்ற எதிர்கட்சியாக உள்ள அரசியல் கட்சிகள் அதை பயன்படுத்திக்கிடும். அதை பயன்படுத்தி அந்த பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார். யார்? அண்ணாமலை. அப்போ நாட்டில் இவ்வளவு தவறுகள் நடக்குதாங்கிறது அவருடைய பேட்டியை பார்த்தா தான் தெரியுது மக்களுக்கு. அதுபோல் கட்சியை வளர்த்தார். இன்னொன்று, மக்களோட மக்களாக வெறும் ஏசி ரூமில் உட்காந்துட்டு பேட்டி மட்டும் கொடுத்துக்கிட்டு இருந்தால் கட்சி வளராது. மக்களோட மக்களாக என் மண் என் மக்கள் அப்படின்ற ஒரு நடைப்பயணம் தமிழ்நாடு முழுவதும். ஒரு அரசியல் தலைவருக்கு நல்ல ஒரு பண்பு என்ன அப்படின்னா, தமிழகம் முழுவதும் பயணம் செஞ்சு அவர் பிரபலம் ஆகணும், மக்கள் மத்தியில் பேர் வாங்கணும். சும்மா பத்திரிகையிலையும் டிவிலையும் பேட்டி கொடுத்தா போதுமா? ஸோ அவர் தமிழகம் முழுவதும் என் மண் என் மக்கள், அது நல்ல பிரபலமாச்சு. அப்போ பிஜேபியை வெறும் லெட்டர் பேட் கட்சியாக இருந்த பிஜேபியை மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்த்தார். மக்கள் ஆதரவு இருந்தது. இப்போ இருக்கான்னு கேட்காது, இருந்தது. அவர் இருந்த வரைக்கும்
கட்சி நல்லா வளர்த்துட்டு போனார். ஆனால் பிஜேபிக்குள்ளே ஏற்கனவே இந்த திராவிட கட்சிகளை அண்டி மறைமுகமாக அனைத்து சலுகைகள், அனைத்து வசதிகள், ஈவன் பணப்பெட்டி முதற்கொண்டு வாங்கிட்டு இருந்த பழைய தலைவர்கள், ஏற்கனவே இருந்த தலைவர்கள் கட்சியை வளர விடாமல் இந்த திராவிட கட்சிகளுக்கு அடிமை மாதிரி இருந்துக்கிட்டு இருந்த தலைவர்லேருந்து இவர் வித்தியாசப்பட்டார். இவர் வந்து நேரடியாக அந்த கட்சிகளை எதிர்த்தார். ஆனால் அந்த அடிவருடிகள், அந்த அடிமைகள் இவரை எப்படா வந்து வீழ்த்தலாம், ஏன்னா இவர் நம்மளையெல்லாம் மீறி அகில இந்திய தலைமையிட்டையும் பேரை வாங்கிட்டார். அப்போ நம்மளையெல்லாம் ஓரங்கட்டிடுவாங்க, அப்போ நம்ம இவ்வளோ நாளாக இருந்து பிரயோஜனம்ல, நம்மளை வந்து இனிமேல் இப்போ இருக்கிற அந்த வசதிகளை அனுபவிக்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கட்சி பிரம்மாண்டமான வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க ஏதோ பண்ணி இந்த விஷயத்தில் அகில இந்திய தலைமையான பிஜேபி தலைமை தோல்வி அடைந்து விட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு கட்சிக்கு ஒரு தானாக வளர்ந்து வர்ற தலைவன் எவ்வளவு பேரை வந்து இந்த இளைஞர்களை இந்த கட்சியில் ஆதரவு கொடுக்க வச்சார். அப்படிப்பட்ட திரு அண்ணாமலை அவர்களை ஒதுக்கிவிட்டு இன்னைக்கு இருக்கிற இந்த தலைவரோ, இதுக்கு முன்னாடி அண்ணாமலைக்கு முன்னாடி இருந்தாங்களே ஒரு பெண்ணு, இப்படி ஆளுகள்லாம் கட்சிக்கு வந்து லாயக்கா? பிஜேபிக்கு லாய்க்கு இல்லாத ஆளுங்க, ஒரு செல்லா காசுகளாக இருந்துக்கிட்டு அதுக்கு வந்து பண்ணுற நாட்டாமல் நையாட்டியம் வந்து பார்த்தா நையாண்டி ஒரு இளம் தலைவரை, வேகமான தலைவரை வளர விடணும், சரிங்களா? அப்போ தான் வந்து அந்த கட்சி வளரும். இன்றைக்கி பிஜேபிக்கு இவரை விட்டுட்டா வேறு எதிர்காலம் இல்லை. இனி வேறு யாரும் வந்து இந்த அளவுக்கு வளர்க்க முடியாது. ஸோ அதனால் அகில இந்திய தலைமை, இந்த வீடியோ வந்து போய் சேர்ந்தாலும் சரி சேராட்டாலும் சரி, ஆனால் அகில இந்திய தலைமை இதெல்லாம் வாட்ச் பண்ணி அவருக்கு இவங்க இந்த பழைய ஆளுகள்லாம் என்ன நினைப்பாங்க, என்ன செய்வாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு இன்றைக்கி ஒரு மக்கள் சக்தி இருக்குது பிஜேபிக்கு, நம்ம இதை வச்சு பேரம் பேசலாம், மற்ற திராவிட கட்சிகள்கிட்ட பேரம் பேசி பெட்டியை வாங்கிக்கலாம், சரிங்களா? அதே போல் இவரை வந்து அண்ணாமலையை வந்து இதில் ஒரு பெரிய கெட்டவர் என்னென்னா, யார் வளர்ந்து வர்றாங்களோ அவங்கள என்ன செய்வாங்கன்னா வேறு ஒரு மாநிலத்தில் எம்பி ஆக்கி விட்டு டெல்லிக்கு அனுப்பிடுவாங்க. அப்போ தான் இவங்க வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்க முடியுங்கிறக்காக. இது அத்வானி காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இதை மாற்றணும். அகில இந்திய தலைமை இந்த பழைய ஆளுகளெல்லாம் பொறுப்பை விட்டு தூக்கிட்டு புதிய இளைஞர்களை எல்லா பதவிகளையும் உட்கார வைங்க. முக்கியமாக அண்ணாமலை அவர்கள் தவிர்க்க முடியாத ஒரு பிஜேபிக்கு சக்தி. அவர் மற்ற கட்சிக்கெல்லாம் நம்ம வந்து சொல்லலாம், அவர் வந்து தனி கட்சி ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் அவருக்கு இல்லை, அவருடைய ஜாதகத்தில் அந்த வாய்ப்பு இல்லை. ஸோ பிஜேபி தான் அவருக்கு கடைசி வரைக்கும் இருந்தால் பிஜேபி, இல்லைன்னா அவர் ஒரு விவசாயி மகன், அவ்வளோதான். அதனால் நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும்னு நினச்சிங்கன்னா அண்ணாமலையை முன்னிறுத்தி தான் நீங்கள் வந்து கட்சி வளர்த்திங்கன்னா தான் வந்து உங்களுக்கு பிஜேபிக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. இல்லைன்னா நீங்கள் வந்து எப்பயும் போல் எருமை மாடு மேலே அல்லது குதிரை மேலே சவாரி பண்ணிட்டு தான் நீங்கள் என்ன செய்யணும், கட்சி வளராது. இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வந்து வேறு பக்கம் போயிடுவாங்க. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களே பாதி இன்றைக்கி அண்ணாமலை அவர்களை ஒதுக்குனதுனால இன்றைக்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய பல இளைஞர்கள், பாதி இளைஞர்கள் அவரால் எப்படி அண்ணாமலைக்காக வந்தாங்களோ அவங்கள அதில் ஒரு பாதி பேருக்கு மேலே இன்றைக்கி வேறு கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க, வேறு கட்சிக்கு போயிட்டாங்க. இனி திரும்ப அந்த சரித்திரத்தை உருவாக்கணும்னா அது அவர் வந்தால் தான் முடியும். அதனால் அவருக்கு மேலும் மேலும் பவர் கொடுத்து அண்ணாமலையை நீங்கள் ஒரு மாபெரும் சக்தியாக தமிழ்நாட்டில் தான் அவருக்கு வந்து எம்பி ஆக்கி விட்டு அவரை நாங்கள் மினிஸ்டர் ஆக்குறோம், கவர்னர் ஆக்குறோம், தேவையே இல்லை. அவருக்கு நீங்கள் தமிழ்நாட்டிலே அவரை வந்து என்னென்ன எவ்வளோ பெரிய ஆளாக்கணுமோ அந்த மாதிரி ஆளாக்குங்க. அவருக்கு அனைத்து சப்போர்ட்டுகளும் பண்ணிங்கன்னா தான் பிஜேபி என்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் வளரும். கண்டிப்பாக. சரிங்களா? நன்றி, வணக்கம்.